வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் மனிதன் ஏதேன் தோட்டம் வைத்தார். கர்த்தர் எப்படியா ஒரு மனிதன் பூமி ஆண்டு கொள்ள வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். அதுதான் லிவிங் எ லைஃப் ஆஃப் எக்ஸலன்ஸ். அதனுடைய பார்ட் 1 ஏற்கனவே நடத்திருக்கிறேன். இன்றைக்கு பார்ட் 2, அதாவது ஒரு சிறந்து மேன்மையாய் விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதற்காக திறவுகோல் வசனமாக 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4-5. 2 Corinthians chapter 10 verse 4 and 5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுறைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நன்றாக கவனிக்கணும் வேதவசனத்தை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து சொல்கிறார் என்றால், இந்த வேத பகுதியிலே 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4-5 அவர் எதை பயன்படுத்துகிறார்? ஒரு யுத்தத்தின் வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதை பயன்படுத்துகிறார்? ஒரு மிலிட்டரி லாங்குவேஜ். அதாவது மிலிட்டரி ராணுவத்தில் என்ன பயன்படுத்துவாங்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அதாவது சொன்ன நம்முடைய உங்களுக்கு இந்த புதிதாக இந்த ராணுவத்துக்கு போறாங்க பாருங்க, ஆர்மிக்கு போறக்கூடியவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் அங்கே சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆரம்பம் பிகினிங் ஒரு 3 to 4 months மிகவும் கடுமையாக இருக்கும். ஏனென்றால் வீட்டிலே அவர்கள் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க படுத்திருந்து. ஆனால் ஆர்மியில 5 மணிக்கே எழுந்தாகணும். வீட்டில் நினைச்சத சாப்பிடலாம். ஆர்மியில சாப்பாட்டு நேரத்தில் கொடுத்துதான் சாப்பிட வேண்டும். ஆர்மி அங்க மிலிட்டரியில போனா காட்டுக்கு போனா குளிப்பதற்கு ஒன்று இருக்காது. அப்ப அவங்க கொடுக்குற வெட்டு டவலை வச்சுதான் உடம்ப துடைத்து கொள்ளணும். புரியுங்களா? அங்க போகின்ற பொழுது கொசு எல்லாம் பயங்கரமா கடிக்கும். ஏன்னா அந்த இது கொடுப்பான், அந்த ஆயில்மெண்ட் அதை போட்டுட்டு தான் அங்க கொசு வலையில தான் காட்டுக்குள்ள படுக்கணும் ராத்திரி. புரியுங்களா? பசிச்சுன்னா சில வேளைகள் சாப்பாடு வராத நேரத்தில் என்ன செய்ய முடியும்? போகக்கூடிய பாம்பு எடுத்து மேலே கீழே வெட்டிட்டு தோலை உரிச்சு அதை அடுப்புல போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுருக்காங்க சிங்கப்பூர்ல ஆர்மி போடணும் தெரியும். புரியுங்களா? அப்ப இப்படி எல்லாம் பழகலையே அப்படின்னு ஆரம்பத்துல போன ஒரு 3-4 மாதங்களுக்கு நம்ம எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மிலிட்டரி மேனாக மாறுகிற வரை நமக்கு கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் தான் நம்ம திருச்சபையில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் பூட் கேம்ப் சொல்லக்கூடிய அந்த மிலிட்டரி ட்ரைனிங்ல ஏன்னா அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்கிறார். மிலிட்டரி லாங்குவேஜை பயன்படுத்துகிறார். எதை பயன்படுத்துகிறாரு? மிலிட்டரி லாங்குவேஜ். வார்ஃபேர் மைட்டி என்ன போர்ப்பட ஆயுதம் வல்லமை என்று சொல்லி என்ன அரண்கள் என்று சொல்லி என்ன நிர்மூலமாகுது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆயுதங்களை யார் பயன்படுத்துகிறாரு? பவுல் சொல்கிறார். பாத்தீங்கன்னா பழைய காலங்களிலே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பட்டணத்தை எப்படி ஜெயித்தார்கள் என்றால் எதிரியுடைய பட்டணத்தை பிடிக்கின்ற பொழுது 3 காரியங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எத்தனை காரியங்களை? ஒரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ராஜா இன்னொரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் எத்தனை காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும்? 3 காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்ஸ் அரவுண்ட் தி சிட்டி. ஒரு பட்டணத்தை சுற்றி கோட்டை இருக்கும். எரிகோ கோட்டையை போல, திருமயத்தில் எப்படி கோட்டை இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒரு மலை கோட்டை போல ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றி என்ன இருக்கும்? ஒரு கோட்டை இருக்கும். முதலாவது பட்டணத்தை சுற்றி மதில் இருக்கும். இரண்டாவதாக அந்த மதில்கள் மீது கோபுரம் டவர் இருக்கும். மதில்கள் மட்டும் இருக்காது, மதில்கள் மேல் என்ன இருக்கும்? கோபுரம் இருக்கும். மூன்றாவதாக அந்த கோபுரத்துக்குள்ளாக ஸ்ட்ராட்டஜர்ஸ், அதாவது திட்டங்களை தீட்டுகிறவர்கள், கமாண்ட் கொடுக்கக்கூடியவர்கள், ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள், எதிரி பட இந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறது, நீ இப்படி போய் சண்டை போடு என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜர்ஸ் அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆக இந்த 3 பேரையும் மேற்கொண்டால்தான் என்ன செய்ய முடியாது? பட்டணத்தை பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய மனதை நம்முடைய மனதையும் அவர் இந்த ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்கு ஒப்பாக இந்த 3 காரியங்களை பவுல் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், லிவிங் எ லைஃப் ஆஃப் எக்ஸலன்ஸ், மேன்மையாக சிறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வெற்றி பிடிப்பதற்கு நம்ம என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுதான் அதற்கு முன்பதாக ரோமர் 12 வசனம் 1-2 பார்ப்போம். ரோமர் 12 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால. பாருங்க, மனம் புதிதாக வேண்டும். இங்க பவுல் என்ன சொல்கிறானா, மனம் புதிதாக வேண்டும். மனது என்பது ஒரு ஒரு பட்டணத்தை பிடிப்பது போல. பாத்தீங்களா, இன்றைக்கு நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியாததுக்கு காரணம் என்ன? இங்கே ஒரு பட்டணத்தை போல, ஒரு எதிரி ஒரு பட்டணத்தை போய் சூழ்ந்து கொள்வது போல எங்களுடைய நம் மனது பலவிதமான காரியங்களாலே அது தீய காரியங்களாக, தோல்வியின் காரியங்களாக நம்முடைய எண்ணம் அப்படி இருக்கிறது. அந்த எண்ணம் ஒரு மதிலை போல, ஒரு பட்டணத்தை போல இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது, மதில்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க. மதில்கள் அழைச்சதான் என்ன செய்ய முடியும்? உள்ள போக முடியும். ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் மதில்களை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். இரண்டாவதாக கோபுரங்களை என்ன செய்ய வேண்டும்? தகர்க்க வேண்டும். மூன்றாவதாக அந்த கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், திட்டம் போடுகள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப திட்டம் போடுகள் என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை செய்யவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? அந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய மனதை இப்படியாக கற்பனை செய்து பார்க்கிறார். ஒரு பட்டணத்தை பிடிப்பது போல நம்முடைய மனதை, ஏனென்றால் நம்முடைய மனதை ஏற்கனவே யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது? சாத்தானால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால மனம் புதிதாக வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. தீய எண்ணங்களினாலே, பலவிதமான பாரம்பரியங்களினாலே எனக்கு நமக்கு பலன் இருந்த, எனக்கு பலன் இல்லையே, நான் இப்படி தகுதி இல்லாத ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறேனே, என் ஊர்ல எவ்வளவு படிக்கலையே, நானும் படிக்கலையே, இப்படின்னு சொல்லி பலவிதமான தோல்வி எண்ணங்களோடு நம்ம இருக்கிறோம். புரியுங்களா? அப்ப அந்த மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பட்டணத்தை பிடிப்பது போல நமக்கு சொல்கிறார். அப்ப இதை ஆழ்ந்து கவனமாக கவனித்தோம் என்றால் மதில்கள் முதல்ல என்ன, இந்த மதில்களை எப்படி அழிக்க வேண்டும், அதை அழிப்பதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்க வேண்டும்? புரியுங்களா? அதை நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நம்ம ஒரு வெற்றியுள்ள தேவன் விரும்புகிற சிறந்து விளங்கக்கூடிய மேன்மையான ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய எண்ணங்களினாலே, சுற்றுப்புற சூழ்நிலையினாலே, பிசாசினுடைய அந்த காரியங்களினாலே மனது பிடிக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசர் நம்முடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறான். புரியுங்களா? ஏன்னா அதனால்தான் வாயெடுத்த தோல்வியின் வார்த்தை வருது, விசுவாச வார்த்தை வருது, கோபங்கள் வருது, ஆவிக்குரிய கனிகளை நம்ம காண்பிக்க முடியல. காரணம், நம்முடைய மனது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது? புரியுங்களா? நம்ம நம்முடைய மனது பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். புரியுங்களா? நம்முடைய மனது நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. புரியுங்களா? நாம் நம் மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். புரியுங்களா? மனதை நம்மை கட்டுப்படுத்துவது என்றால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேனே. பாருங்க, அநேகர் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மற்ற இதில் பார்த்தோம்னாக்க, ரசிக்கப்படாத மக்கள் பார்த்தா காலையில் எழுந்தா எனக்கு தம் இல்லாம வாழ்க்கை ஒன்றும் செய்ய முடியாது. என்ன முடியாது? தம் அடிச்சாதான். அப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆறறிவு படைத்த மனிதனை ஒரு காஞ்சு போன சருகு கண்ட்ரோல் பண்ணுது. அது யாரை கண்ட்ரோல் பண்றா? அந்த காஞ்சு போன அந்த இலை இவனை கண்ட்ரோல் பண்ணுது. அது அது இருந்தா தான் இவனால என்ன செய்ய முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதை தூசி எறிஞ்சிட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண விட்டு அதை நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அப்ப மனது நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனதை என்ன செய்ய வேண்டும்? கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு மேன்மையான தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்ப மனதுக்குள்ள பலவிதமான தடைகள் வந்து விடுகிறது. புரியுங்களா? ஐயோ, நான் படிப்பறிவு இல்லாதவனே, ஏன்னா இப்படி காரியங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இது ஒரு பக்கம். நம் மனதில் நினைக்கிறோம், பிசாசு என்ன செய்கிறான்? நம்ம மனதை தாக்க முற்படுகிறான். ஆகையால் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுக்குள்ளாக, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதனால பிசாசன் அவன் மனதை தான் தாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அடிக்கடி அவன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதில் சொன்னது போல மனது என்பது ஒரு விளையாட்டு களம் போல பிசாசன மைண்ட்ல விளையாட ஆரம்பிச்சிட்டானாக்கா நம்ம வாழ்க்கை எப்படி மாறி விடுகிறது?
தோல்வியாக மாறி விடுகிறது. அப்ப மனது என்பது ஒரு விளையாட்டு களம் போல. அந்த விளையாட்டு களத்தில் அவனுக்கு இடம் கொடுத்து அவன் போர்க்களம் போல என்ன செஞ்சிடான், மாற்றி விடக்கூடியவர்களாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் உங்கள் மனதை சிறைபிடித்து வாழ வேண்டும். உங்கள் மனதை என்ன செய்ய வேண்டும், சிறைபிடித்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் பிசாசு தாக்கி இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனதை தாக்கி உங்கள் மனதை நீங்க என்ன செய்ய வேண்டும், கட்டுக்குள்ளாக. எப்படி குதிரையை கட்டுக்குள்ள கொண்டு வரீங்க, கடிவாளம் போட்டு, அப்படி மனதை என்ன செய்ய வேண்டும், கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்ப இந்த மனதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு நம் மனதை தாக்கக்கூடிய காரியம் என்ன, பாரம்பரியம், நம்முடைய குடும்ப பாரம்பரியம். என் குடும்பத்தை இப்படித்தாங்க நம்ம செஞ்சுட்டு வரோம். என் குடும்பத்துல எங்க இப்படித்தாங்க தாத்தா செஞ்சாரு, எங்க அப்பா செஞ்ச, நானும் இப்படித்தான் இருப்பேன். நான் மாத்திக்கிறவே மாட்டேன், மாத்திக்கொள்ளவே நல்ல காரியங்களுக்கு பரவாயில்ல. ஆனா சில பிடிவாதமான காரியங்களுக்கு எங்க அப்பா இப்படித்தான் இருந்தா நான் இப்படித்தான் இருப்பேன், ஏன்னா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய மதம் ஒண்ணு, நம்முடைய பாரம்பரியம் ஒண்ணு, ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழ்வோம் என்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.